செல்லம்மா, சித்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்தவுனே கேட்குறாங்க மகேந்திரன், லக்ஷ்மி 2 பேருமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 4,50,00,000க்கு நாங்க வீட்ட ஏலம் எடுத்திருக்கோம். ஆனா அவ்ளோ பணம் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. ஆமாம்மா, அவ்ளோ பணம் எப்படி உன்னால ரெடி பண்ண முடியும்? நீ எப்படி ஏலம் எடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாரு. தெரியலப்பா, ஏதோ ஒரு வேகத்துல எடுத்துட்டேன். கண்டிப்பா அந்த வீடு நம்ம கைய விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சேன். வேற எதுவுமே நான் நெனைக்கல அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. அத கேட்டவுனே லக்ஷ்மி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பண்ணது. ஆனா பணம் கிடைக்கணுமே! எப்படி கிடைக்கும்? அதுவும் 4,50,00,000 எப்படி செல்லம்மா நம்மளால ரெடி பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பா பணம் ரெடி பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே! நான் தான் எல்லா சொத்தையும் அந்த மேகாக்கு எழுதி குடுத்தேன். இன்னைக்கு இவ்ளோ கஷ்டத்துக்கும் காரணமே நான் தான். அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு மகேந்திரன் சொல்றாரு, "இங்க பாரு லக்ஷ்மி, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. நடந்தத பத்தி யோசிச்சு வருத்தப்படாத. இனிமே என்ன பண்ணலாம்? எப்படி அந்த வீட்ட மீட்கலாம்? அத பத்தி மட்டும் யோசி." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட மகேந்திரன் சொல்றாங்க. "ஆமாம்மா, அப்பா சொல்ற மாரி தான் செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் சொல்றாங்க. "பணத்துக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசிக்கும்போது சித்து சொல்றாரு, "நமக்கு தெரிஞ்ச அந்த கிளையன்ட் எல்லார்கிட்டயுமே நம்ம கேட்டு பார்ப்போம். யாராவது நமக்கு கிரெடிட் தராங்களான்னு கேட்கலாம். கண்டிப்பா அந்த பணம் கிடைச்சா நம்மளால வீட்டுக்கு கட்ட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "ஆமா சார், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. கேட்டு பார்க்கலாமா? கிடைக்குமா?" "கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கலாம் செல்லம்மா. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "நானும் என் பக்கம் ஏதாவது தெரியுமான்னு பணம் கேட்டு பார்க்குறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாரு. "ஆமா சார், இப்ப கண்டிப்பா பணம் கேட்டு பார்க்கலாம். நம்ம இப்பவே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "சரி செல்லம்மா, போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சித்துவும் சொல்றாரு. அப்ப 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு கிட்ட வந்து செல்லம்மா, சித்து 2 பேருக்குமே விபூதிலாம் வைக்கிறாங்க. வச்சுட்ட உடனே சொல்றாங்க, "கண்டிப்பா நீங்க போறது எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி அனுப்புறாங்க. அவங்க 2 பேருமே அங்கருந்து போறாங்க. "கண்டிப்பா பணம் கிடைக்கணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மகேந்திரன் கிட்ட சொல்றாங்க. "கிடைக்கும், கிடைக்கும்ன்றத கண்டிப்பா கிடைக்கும். அந்த வீடு நம்ம கைய விட்டு போகாது." அப்படின்னு மகேந்திரன் லக்ஷ்மி கிட்ட